வரும் 22ஆம் தேதி ஜெர்மனியில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலின் கூட்டணிகள் மாகாண தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளன. இது பிரதமரின் கட்சிக்கு ஊக்குவிப்பாக அமைந்துள்ளது. பவாரியா மாகாண தேர்தலில் ஏஞ்சலா மெர்க்கலின் கூட்டணியான கிறிஸ்டியன் சோசியல் யூனியன் கட்சிக்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்துள்ளன. ஆனால் அதே நேரத்தில் மெர்க்கலின் கூட்டணியில் உள்ள மற்றொரு கட்சியான ஃப்ரீ டெமோக்ராட்ஸ் கட்சிக்கு 3% வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாகாண தேர்தல் முன்னோட்டமாக கருதப்படுகிறது. ஃப்ரீ டெமோக்ராட்ஸ் கட்சி முன்னேற்றம் கண்டால் ஏஞ்சலாவின் கூட்டணிக்கு சிக்கல் இருக்காது என்றும், இல்லையெனில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தற்போது தேர்தல் முடிந்துள்ள பவாரியா மாகாணத்தில் 1,25,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். ஜெர்மனியின் தேர்தல் பற்றிய சில கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எம் மணிகண்டன் கூற கேட்கலாம். ஐரோப்பாவின் மிக முக்கியமான நாடான ஜெர்மனியில் வருகிற 22ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஜெர்மனியை பொறுத்தவரை அந்த நாட்டில் 2 வகையான நாடாளுமன்றங்கள் இருக்கின்றன. நம் நாட்டில் இருப்பதைப் போல ஒரு நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் என்பதைப் போல் அல்லாமல் இங்கு நாடாளுமன்றங்களே 2 வகையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் முதலாவது இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் பண்டஸ்டக் என்று சொல்லக்கூடியது. இந்த நாடாளுமன்றம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை போன்றது. மற்றொன்று பண்டஸ்டக். இந்த நாடாளுமன்றம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை போன்றது. இந்த 2 நாடாளுமன்றங்களும் ஒரே நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் போல் அல்லாமல் தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருப்பது இதனுடைய சிறப்பம்சமாகும். அடுத்ததாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாக்களிக்கும் நடைமுறையானது இரட்டை வாக்கு நடைமுறை. இதை பொறுத்தவரை வாக்காளர்கள் அனைவரும் 2 வாக்குகளை செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுவார்கள். அதன்படி முதலாவது வாக்கானது ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு அளிக்கப்படும் வாக்கு. இதன் மூலமாக ஒரு தொகுதியிலிருந்து ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார். மற்றொரு வாக்கானது இதுவும் ஒவ்வொரு வாக்கும் அந்தந்த கட்சிகளுக்கு போய் சேரக்கூடியது. இந்த கட்சியின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் கட்சிகள் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கின்றன என்ற அடிப்படையில் அந்த கட்சிகளுக்கு உறுப்பினர்கள் வழங்கப்படுவார்கள். ஆக இந்த 2 முறையிலும் தான் அந்த பண்டஸ்டக் என்று சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை போட்டியில் இருக்கக்கூடியது 3 முக்கியமான வேட்பாளர்கள். தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய ஏஞ்சலா மெர்க்கல் CDU CSU என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியிலிருந்து அவர் போட்டியிடுகிறார். அடுத்ததாக ஸ்டெயின்பர்க் என்று சொல்லக்கூடிய SPD என்பது மிக முக்கியமான எதிர்க்கட்சி. இந்த கட்சியில் இருந்து ஸ்டெயின்பர்க் போட்டியிடுகிறார். அடுத்ததாக ட்ரிடின் என்று சொல்லக்கூடியவர் கிரீன் கட்சி சார்பில் இந்த தேர்தலில் பிரதமர் வேட்பாளருக்காக அவர் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போதைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஏஞ்சலா மெர்க்கலே தொடர்ந்து முன்னணியில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் அனைத்துமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவருடைய கட்சிக்கு 40% அளவுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. SPD கட்சிக்கு 25%, கிரீன் கட்சிக்கு 11% அளவுக்கும் வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை உறுதி செய்யும் வகையில் தற்போது பவாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாகாணத்தில் நடந்த தேர்தலில் ஏஞ்சலா மெர்க்கலுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதன் மூலம் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது.